நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் வருகின்ற 26ஆம் தேதி வரை பிணையில் வையுங்கள் என்று அறிவிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கேவின் உடல்நிலை கவலைக்கு இடமாக இருக்கிறதா? தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பட்டுக்கொண்டு இருக்கின்றனவா? அதுபோல மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்துவிட்டு வெளியே வந்தபொழுது அவர் தெரிவித்த கவலையான பதிவுகள் என்ன? தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைதிரி, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே இவர்கள் அனைவருமே இணைந்து ஒரு இரகசிய கூட்டத்தை நாளை கூட்டுவதற்கும் அதன் அடிப்படையில் ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்துவதற்கும் இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றது. இது உண்மையா போன்ற பல விடயங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு சூழலை எட்டும். அதுபோல் அது எங்களுடைய வளர்ச்சிக்கான அடுத்த களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும். முதலில் ரணில் விக்ரமசிங்கேயுடைய கைது. நேற்று ரணில் விக்ரமசிங்கே குற்ற புலனாய்வுத்துறையிடம் விசாரணைக்காக அவர் வந்திருந்தார். விசாரணைக்காக வந்த ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்படுவார் என்கின்ற ஒரு பரபரப்பான செய்திகள் இருந்தன. ஆனால் ரணில் விக்ரமசிங்கேயை பொறுத்தமட்டில் இந்த கைது நடைபெறாது என்பதை அவர் நினைத்திருந்தார். காரணம், தன்னுடைய உடல்நிலை சார்ந்த விடயங்கள், தன்னுடைய மனைவிக்கு உடல்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இவற்றை கவனத்தில் கொண்டு அரசு தன்னை கைது செய்யாது என்பது ரணில் விக்ரமசிங்கேயின் பிரதான நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் நேற்று ரணில் விக்ரமசிங்கேவை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உருவானது. அதற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவர் அரசு பணத்தை, வரி பணத்தை தன்னுடைய சுய விடயத்திற்கு செலவு செய்து விட்டார், அல்லது முறைகேடு செய்து விட்டார் என்பதின் அடிப்படையில்தான் நேற்று அவர் மீது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்திற்குள் அவர் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக வெளியே செய்திகள் கொண்டு செல்லப்பட்டன. அப்படி என்றால் அவர் உடனடியாக வெளியே வருவதற்கான களம் அமைந்துவிட்டது என்கின்ற விடயங்கள் தான் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் நீதிபதி பிணை வழங்க மறுத்துவிட்டார் என்பதுதான் கடைசியாக வந்த செய்தி. அதன் அடிப்படையில் வருகின்ற 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் அவரை வைத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்துவிட்டது. எனவே ரணில் விக்ரமசிங்கேவை கைது செய்து அவர்கள் அழைத்து சென்றார்கள், கையில் விலங்கிட்டு அழைத்து சென்றார்கள் என்கின்ற பதிவுகளும் இருக்கின்றன. அங்கு சென்ற பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர் அவருடைய உடல்நிலை சற்று மோசமடைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவருடைய உடல்நிலை மோசமடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டவுடன் அவரை உடனடியாக கொழும்பில் இருக்கக்கூடிய தேசிய மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கான களங்கள் எடுக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் அவர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கேவின் உடல்நிலை சற்று கவலைக்கு இடமாக இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கேயின் உடல்நிலையை மையப்படுத்தியும் அவர் உடலில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அவருடைய வீட்டிலிருந்து 3 வேளை உணவு வந்து கொடுப்பதற்கான ஒரு அனுமதி, விசேஷ அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கேயுடைய மனைவி அவர்களும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் ரணில் விக்ரமசிங்கே சிறையில் இருக்கிறது அவருடைய மனைவிக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது என்கின்ற ஒரு தகவலும் பரவலாக பேசப்பட்டது. இந்த சூழலில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார் என்கின்ற விடயம் தெரிந்த மறு நிமிடமே உடனடியாக அவரை சந்திப்பதற்கான களத்தை மஹிந்த ராஜபக்சே எடுத்தார். அவர் நேரடியாக சிறைச்சாலையில் இருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்துவிட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது சில தவறுகளுக்காக முன்னால் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகளை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது ஒரு பெரிய மனவலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இந்த அரசு இதற்கான பாடத்தை கற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பு ஒரு சராசரியாக ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய அறிவிப்பு என்று நாம் எடுத்துக்கொண்டால் உண்மையிலே இது அனுரா ஆட்சிக்கு பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் அதற்கு பின்னால் நகர்ந்த களங்கள் குறிப்பிடுகின்றன. தற்பொழுது மகிந்த ராஜபக்சே, மைதிரி, கோத்தபய ராஜபக்சே, சந்திரிகா ஆகியோர் ஒன்றிணைந்து அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்துவதற்கான ஒரு திட்டத்தோடு இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒரு இரகசிய சந்திப்புகளை நடத்தி அனுரா ஆட்சிக்கு எதிராக அனைத்து முன்னாள் ஜனாதிபதிகளும் ஒன்றிணைவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதன் அடிப்படையில் நாளை ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்துவதற்கு மகிந்த ராஜபக்சேயும், கோத்தபய ராஜபக்சேயும், சந்திரிகா அவர்களும், மைதிரி அவர்களும் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துகள் முன்னெடுத்து வைக்கப்படும் என்கின்ற செய்திகள் வருகின்றன. ரணில் விக்ரமசிங்கே மருத்துவமனையில் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை விவரங்கள் மையப்படுத்திய செய்திகளை வெளியே சொல்வதற்கு அரசு முனைப்பு காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகின்றது. அரசை பொறுத்த மட்டில் சாமானியனாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் ஒன்றுதான் என்பதை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. தற்பொழுது கிட்டியிருக்கக்கூடிய இந்த நேர செய்தியின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கேயின் உடல்நிலை சற்று கவலைக்கு இடமாக இருக்கிறது என்றும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறதும் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. ரணிலின் கைது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றன. இதே வேளையில் மேற்குலகத்திலிருந்து இரு நாடுகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் அனுரா ஆட்சியாளர்களோடு பேசி ரணிலின் விடுதலைக்கான களத்தை முன்னெடுப்பதற்காக முயற்சித்தார்கள் என்றும் அதற்கு ஆட்சியாளர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் ரணில் விக்ரமசிங்கே சிறைச்சாலையில் தன் சொந்த வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய உணவுகளும் இன்னும் பிற சலுகைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று அந்த இரு நாட்டை சார்ந்த உயரதிகாரிகள் வைத்த கோரிக்கையை மட்டும் அரசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது இலங்கை அரசியல் களத்தில் ரணிலின் கைது ஒரு பரபரப்பை கூட்டி இருக்கிறது என்பதை விட ரணிலின் உடல்நிலை இப்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கின்றது. ஆனால் ரணில் இப்பொழுது பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேதனைகளை பார்க்கின்ற வேளையிலே ஒன்று மட்டும்தான் மனதிற்குள் நாம் வருகின்றன. சிறிது காலங்களுக்கு முன்பு மகிந்த ராஜபக்சேயும் கோத்தபய ராஜபக்சேயும் இந்த மக்களால் விரட்டியடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது ரணிலுக்கு அது நடக்க ஆரம்பித்திருக்கின்றது. தமிழர்களுக்கு எதிராக யார் யார் களத்தில் நின்றார்களோ அவர்கள் அனைவருமே இப்பொழுது அதற்கான தண்டனையை அனுபவிக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் இதை வைத்து பார்க்க முடிகின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.